சில விஷயங்களை மூடி மூடி வச்சு புண்ணியம் இல்லை, அதனால் நமக்கு பிரச்சனை தான் வரும். அப்போ தான் நமக்கு பல விஷயம் வெளியே தெரிய வருது. அதையெல்லாம் படித்து பார்க்குற போது நமக்கு சில தெரியாத ரகசியங்கள் வெளியே வருது. அதை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம பேசி ஆகணும். நீயும் பிழைக்க மாட்டேங்கிற, எங்களையும் பிழைக்க விட மாட்டேங்கிற, உன்னோட எங்களுக்காக பெரிய பிரச்சனையாக இருக்குதுயா, உனக்கு இஷ்டம் முன்னாடி வாங்கி எங்கேயாவது கோயிலில் போட்டு போயேன், நீ ஒரு ஆள் வாங்கலைங்கிற போது எல்லாருக்கும் பாதிக்குது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. தர்மத்துக்கு பயந்துன்னு ஒரு கூட்டம் வாழுது. அட தர்மமாவது ஒன்றாவது போடா அப்படின்னு ஜாலியாக வாழ்கிற கூட்டமும் ஒன்று இருக்குது. அந்த ஜாலியாக வாழ்கிற கூட்டம் தான் அதிகப்படியாக இருக்குது. நாம் மேலோட்டமாக சாமி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நம்ம இருந்துட்டோம். சாமி எப்போ எடுக்கும், சாமி எப்போ கொடுக்குங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கலை. சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, மகாலட்சுமி தேவையா என்கிற தலைப்பிலே திருமகள் நம்மோடு எந்த வகையிலே தொடர்புள்ளவள் என்பது பற்றி சில கருத்துக்கள் முன்வைக்க இருக்கிறேன். பெருமாளை கும்பிட வர்றவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சந்தேகம் அடிமனசில் என்னென்னா, பெருமாளை ரொம்ப கும்பிட்டா யூஸ்ஃபுல்லாக, இல்லை மகாலட்சுமியை ரொம்ப கும்பிட்டா யூஸ்ஃபுல்லாக, இது எத்தனை பெர்சன்ட்டு அது எத்தனை பெர்சன்ட்டு அப்படின்னு தெரிஞ்சால் தேவையில்லை. ஏன்னா அவங்க மனசில் ஒரு நெருடல். பொற்காசுகள் வேணுங்கிற போது சங்கராச்சாரியாரும் வித்யாரண்யரும் வேதாந்த தேசிகரும் மகாலட்சுமியிட்ட தான் பாட்டு பாடுறாங்க. அந்த அம்மா தான் கொட்டியிருக்காங்க காசை. அப்போ காசு கொட்டுற விஷயத்தில் பெருமாளுக்கு என்ன ரோலு, பிராட்டிக்கு என்ன ரோலு, யாருக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சங்கடம். இது பாமரர்கள்கிட்ட எல்லாத்தையுமே இருக்குது, படித்தவங்கக்கிட்ட கூட சிலர்கிட்ட இந்த சந்தேகம் இருக்குது. இப்போ வைணவம் என்ன சொல்லுகிறது, பெருமாளை மட்டுமே கும்பிட்டா என்ன ஆகும், மகாலட்சுமியை மட்டுமே கும்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடணும். வைணவம் என்ன சொல்லுதுன்னா, பெருமாள் கனிவு கண்டிப்பு ரெண்டும் உள்ளவர். ஒரு தகப்பன் போல கொடுப்பார், தப்பு பண்ணால் உதைப்பார். ஆனால் மகாலட்சுமிகிட்ட என்னென்னா, அந்த அம்மாவுக்கு நிகிரகம் தண்டனை தெரியாது, அனுகிரகம் ஒன்று தான், கொடுக்க தான் தெரியுமே தவிர உதைக்க தெரியாது. அப்படி இருக்கிற போது நம்ம பேசாமல் மகாலட்சுமியே போதும்னு நம்ம ரிசர்வ்டாக இருந்துடலாமே, என்னதுக்கு பெருமாள்கிட்ட போய் உதவாங்கணும் அப்படின்னு பலர் கேள்வி கேட்குறாங்க. ஒரு நியாயமான கேள்வி தான். ஆனால் நம்ம வைணவத்தை ஆழ படித்தோன்னா, சாஸ்திரங்களை ஆழ படிக்கிற போது சில விஷயம் புலப்படுது. என்னென்னா, பெருமாள் கோபப்படுறாரு, உதைக்கிறாரு, உண்மை இல்லைங்களே. ஆனால் அவருடைய கோபம் நியாயமானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற போது நமக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, பெருமாள் என்ன மாதிரி சந்தர்ப்பங்களில் தண்டிக்கிறாரு, உதைக்கிறாருன்னு சாஸ்திரங்கள் விவரமாக சொல்லியிருக்கு. கீதையில் கண்ணனே பல இடங்களில் புட்டு வச்சுருக்கான். நாம் மேலோட்டமாக சாமி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நம்ம இருந்துட்டோம். சாமி எப்போ எடுக்கும், சாமி எப்போ கொடுக்குங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கலை. பூர்வாச்சாரியர்கள் பல வியாக்கியானங்களில், பல உரைகளில், நான் வியாக்கியானம் உரைன்னு சொல்கிறது
சும்மா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும் இல்லை. வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம், உபனிஷதங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள், இப்படி எல்லா சாஸ்திரங்களுக்கும் உரைகள் உண்டு, வியாக்கியானங்கள் உண்டு. பெரிய பெரிய மகான்கள்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதும்போது ஒரு வரி எடுத்துக்கிட்டு அதுக்கு 10 வரி விவரம் எழுதுவாங்க. அப்போ தான் நமக்கு பல விஷயம் வெளியே தெரிய வருது. அதையெல்லாம் படித்து பார்க்குற போது நமக்கு சில தெரியாத ரகசியங்கள் வெளியே வருது. அதை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம பேசி ஆகணும். சில விஷயங்களை மூடி மூடி வச்சு புண்ணியம் இல்லை, அதனால் நமக்கு பிரச்சனை தான் வரும். இந்த பெருமாளுக்கு எப்போ கோபம் வருது அப்படின்னா, அவருடைய கோபம் ஒரு நியாயமான தந்தையினுடைய கோபமாக இருக்கிறது என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். அவர் கண்டிப்பது திருத்துறதுக்காகத்தான், அது நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில உதாரணங்களும் காட்டுறாங்க. முதல்ல இந்த உலகியல் வாழ்க்கையில் ஆட்டம் போடுறாங்கல்ல, எப்படியோ பணத்தை சம்பாதிப்போம், எப்படியோ சாப்பிடுவோம், குடிப்போம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அது எப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு பாலை சுருட்டிக்கிட்டு மனசை அடக்கி எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் விட்டு எது செய்யலாமோ அதை மட்டும் செய்துக்கிட்டு எப்படி இருக்கிறது? அது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை விட்டுடுறாங்க. என்னென்னா, தர்மத்துக்கு பயந்து மன அடக்கத்தோடு வாழ்கிற கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு பாரம்பரியமான கோவில் அர்ச்சகர் மட்டும் இல்லை, உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களே லஞ்சம் வாங்குகிற அரசு அதிகாரி, லஞ்சம் வாங்காத அரசு அதிகாரின்னு 2 கேட்டகரி உண்டு. நான் 2 பேரையும் சந்திச்சிருக்கேன். இப்போ லஞ்சம் வாங்குறவர் என்ன சொல்லி வாங்குறாருங்கிறதையும் பார்த்துருக்கேன். லஞ்சம் கொடுக்கப்படும் போது எனக்கு வேண்டான்னு சொல்கிறவர் என்ன சொல்லி வேண்டான்னு சொல்கிறாருங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சமுதாயத்தில் தர்மத்துக்கு பயந்துன்னு ஒரு கூட்டம் வாழுது. அட தர்மமாவது ஒன்றாவது போடா அப்படின்னு ஜாலியாக வாழ்கிற கூட்டமும் ஒன்று இருக்குது. அந்த ஜாலியாக வாழ்கிற கூட்டம் தான் அதிகப்படியாக இருக்குது. இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி நீங்கள் உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற போது எப்படி நாம் கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதை மட்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்க முடியுங்க? வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க இந்த மாதிரி மனம் அடங்கி வாழக்கூடிய தர்மிஷ்டர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அவங்களால் எப்படி முடியுது? அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்களும் இதே உலகத்தில் தானே இருக்காங்க. அப்போ நான் நேரில் பார்த்த ஒரு காட்சி, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அதில் ஓட்டர் லிஸ்ட்டெல்லாம் அடிக்கிற ஆர்டர் ஒருத்தர் போய் ஏதோ ஒரு வகையில் வாங்கிட்டு வந்துட்டார் அந்த ஓனரு. அப்போது இன்விஜிலேஷன் ஆஃபீஸர் வந்திருக்காருங்க, ஒழுங்காக பிரிண்ட் ஆகுதா என்ன செய்தின்னு பார்க்குறதுக்கு. அப்போ அவர் வந்தவுடனே ஒரு கவரில் பணத்தை வச்சு நீட்டினார். அப்போ அவர் சொன்னார், நான் பிரத்தியங்காசம் வாங்குறது இல்லைங்க அப்படின்னு. இவர் உடனே இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க, வச்சுங்க, இது செலவுக்கு தாங்க, நம்ம இவ்வளோ தூரம் ஐக்கியமாகிட்டோம், அப்புறம் உங்கள் காசு என்ன எங்கள் காசு என்ன, சும்மா வாங்கிக்கிங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், எனக்கு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று, அந்த 2 பேரும் ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. அவங்க எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு இப்போவே ஒரு பிரைட் ஃப்யூச்சர் தெரியுது. என் குடும்பத்தில் ஓஹோன்னு பணம் கொட்டாலினா கூட நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த பணத்தை வாங்கினேன்னா அதெல்லாம் போச்சு, தயவு பண்ணி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க. நான் என் கண்ணால் பார்த்தேன். அவர் சரின்னு பேசாமல் விட்டார். ஆனால் இப்படி பணம் வாங்கலேங்கிறதுக்காக அவர் அதிகப்படியான கெடுபடியெல்லாம் ஒன்றும் பண்ணார். நியாயமாக தான் அவர் நடந்துக்கிட்டார். அப்போ இப்படி ஆள்களும் இருக்காங்க. இவங்களை பார்த்து அந்த வாங்குகிற அதிகாரிகள் நாம் அவங்க மாதிரி இருப்போமே அப்படின்னு நினைக்கிறது இல்லையே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் எத்தனை நாள் 2 வீலர்லேயே போகிறது வர்றது, நான் BMW கார் எப்போ வாங்குறது, வாடகை வீட்டிலே எத்தனை நாள் தான் இருக்கிறது, சொந்தமாக பங்களா எப்போ வாங்குறது, அப்போ தானே என் பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்க முடியும்
அப்போ தானே என் பிள்ளைய ஃபாரினுக்கு அனுப்ப முடியும். இப்படி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அடங்கி வாழக்கூடியவன் இதே சமுதாயத்தில் இதே உலகத்தில் தான் இருக்கிறான். அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறவனும் இதே சமுதாயத்தில் தான் இருக்கான். கடவுள் 2 பேரையும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தாப்புல இப்படி இந்த தார்மீகமாக வாழ்கிறவங்கள அதர் குரூப் இருக்க அது சும்மா விடுறதில்ல. சரியா, அவன் மாட்டுக்கு அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போகிறான்னு விடுறதில்ல. வம்புக்கு எடுப்பாங்க. யோ, நீயும் பிழைக்க மாட்டேங்கிற, எங்களையும் பிழைக்க விட மாட்டேங்கிற, உன்னோட எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுயா, உனக்கு இஷ்டம் முன்னாடி வாங்கி எங்கேயாவது கோயிலில் போட்டு போயேன், நீ ஒரு ஆள் வாங்கலைங்கிற போது எல்லாருக்கும் பாதிக்குது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு துன்பத்தில் உள்ளாக்குறாங்க. இதை கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாம் வியாபாரத்துலேயோ வேறு வகையிலையோ பணக்காரர் ஆகும்போது நாம் பணத்தில் உயரும்போது இது பணம் இல்லாதவர்களுடைய மனதை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி சுத்தமாக சிந்திக்கிறது இல்லை. அவன் தலைவிதி சோத்துக்கு கஷ்டப்படணும்னு இருக்குது, அவன் பட்டுட்டு போகிறான். எனக்கு ஒரு நல்ல நேரம், எனக்கு பணம் வந்துடுச்சு, நான் ஜாலியாக இருந்துட்டு போகிறேன். இதுக்காக நான் அவனை பற்றி கவலைப்பட்டு உட்காந்துருக்க முடியுமா? அப்போ பணக்காரன் என்ன பண்ணுறான், லேண்டு சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி ஏழைகள் சேரி ஏரியாவில் தான் 2-3 பிளாட்டை வாங்கி பங்களா கட்டுறான். அப்போது சுற்றிலும் இருக்கிறவங்க பழைய சொத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. இவன் ஆடம்பரமான உணவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோவிலையோ ரிக்ஷாவிலையோ இது மாம்பழ சீசனாக இருக்குதுன்னு மாம்பழம் வாங்கினா ஒரு 50 மாம்பழத்தை ஆட்டோவிலேருந்து வேலைக்காரன் மூலமாக வீட்டுக்குள்ளே கொடுத்து விட்றான். அவங்க போயிட்டு வந்து 5 பழம் 10 பழம் கொண்டு வச்சுட்டு வரான். இதெல்லாம் அந்த ஏழைப்பட்டவன்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஒரு மாம்பழம் வாங்கிறதுக்கு வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கான். இந்த வீட்டில் இவங்க போடுற கொண்டாட்டமும், கேட்குற பாட்டும், பார்க்குற படமும், சாப்பிட்ற சாப்பாடும், அதெல்லாம் அவன் பார்த்துட்டு தானே இருக்கான். அதை பற்றி இவங்க கவலைப்படுறதில்லை. அது அவன் விதி அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போது ஒரு ஆள் ஜோசியர் சொல்கிறது, உங்களுக்கு கண்ணீர் ரொம்ப இருக்குங்க, திருஷ்டி ரொம்ப இருக்குங்க. ஆமாங்க, நிச்சயம் இருக்குங்க, இந்த பாவி பேர் கண்ணே போதுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்ணீர் என்பது என்ன? இல்லாதவன் வயிறறிந்து தனக்கு இல்லையே என்று படும் ஏக்கம்தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஏழையாவது ஒரு பணக்காரன் ஆகும்போது கோயிலில் போய் கடவுளே அவன் மேலும் மேலும் பணக்காரனும் ஆகட்டும், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ப்ரே பண்ணுறானா? எந்த ஏழையாவது ப்ரே பண்ணுறானா? அவன் மனசில் என்ன இருக்குது? கடவுளே அங்கே கொட்டுதே, எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குதே, என் மேலே கொஞ்சம் இறக்கப்படக்கூடாதா என்று அவனுடைய நிதி நிலைமை உயர்வதை பார்த்து இவன் மனம் துன்பம்தான் படுகிறது. எந்த பணக்காரனாவதை ஏழை விரும்பி ஆனந்தப்படுவதில்லை, எங்கேயுமே, எந்த நாட்டிலையுமே இல்லை. இப்படி ஒரு மனநிலை அவனுக்கு இருக்குதுங்கிறது அவனுக்கு தெரியும், பணக்காரனுக்கு தெரியும். அதை பற்றி அவன் கண்டுகிறது இல்லை. கொஞ்சமாவது நாம் அடக்கமாக இருப்போம், அதாவது அவனுக்கு உதவி செய்வோம், இல்லை பணக்காரன் ஏரியாவில் போய் இருப்போம், அந்த ஏழைகள் ஏரியாவில் இருந்துக்கிட்டு அவன் வயிற்றுச்சலை கொட்ட வேண்டாம் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அடுத்தாப்பில் அந்த ஏழைகள் இந்த பணக்காரனுடைய வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. சோத்துக்கு வழி இல்லை, வீட்டில் பாத்திரம் துலக்கிறது, வீடு பெருக்கிறது, இந்த அடிமட்ட வேலைகள்லாம் செய்கிறது யாருன்னா இந்த ஏழை மக்கள்லாம் சில பேர் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டிஸ்பேரிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத பற்றி இவன் சிந்திக்கிறது கிடையாது. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா கண்டபடி ஏசுகிறாங்க, நாயை பேயன்றாங்க. பல வீடுகளில் இவங்க நல்லா தாம்னு சாப்பிட்டுட்டு இருக்கிற போது, இந்தப்பா நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வேலைக்கு சேர்க்கும்போதே சாப்பாடெலாம் இல்லை, வெறும் சம்பளம் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், அதனால் அப்படிலாம் கொடுத்து நாங்கள் பழகிட்டோம்னா நாளைக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி அந்த வயிறுகளை காய விட்டு இவங்க மட்டும் சாப்பிட்றாங்க. இதையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, அது எப்படிங்க நமக்கு சில பழக்கங்களை விட முடியலைங்க, ஸ்மோக்கிங் விட முடியல, ட்ரிங்க்ஸ் விட முடியல, சினிமா விட முடியல, சீட்டாட்டத்தை விட முடியல,
கிளப்புக்கு போகிறத விட முடியல. நம்முடைய சக்திக்கு மேலே நம்முடைய மனசு கட்டுப்பட மாட்டேங்குதுங்கிற போது நம்ம என்னங்க செய்கிறது? அது அவங்கவங்க ஸ்தானத்தில் இருந்து பார்த்தா தாங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கேள்வி, அதே மனிதன் வறுமைப்பட்டு அல்லது நோய்வாய்ப்பட்டு இந்த போகங்களை அனுபவிக்க முடியாது என்ற ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிற போது வேறு வழி இல்லாமல் அதை விட்டுடுறான். சிகரெட் வாங்க காசு இல்லைங்கிற போது சிகரெட்டை விட்டுடுறான். பிராந்தி வாங்குறது காசு இல்லைங்கிற போது குடியை விட்டுடுறான். உடம்புக்கு ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சுங்கிற போது போகமான உணவுகளை விட்டுடுறான். அடிப்படை தேவைக்கே பணம் இல்லைங்கிற போது கிளப்புக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறத விட்டுடுறான். அப்போ மட்டும் எப்படி அதெல்லாம் விட முடியுது அவனால்? அப்போ நெருக்கடி வரும்போது அவன் மனசு அடங்க தானே செய்யுது. அப்போ அந்த அடங்குற மனசை இவன் தான் சண்டி குதிரை மாதிரி தட்டி விடுறான். இஷ்டப்படி போ குதின்னு. இதானே நாட்டில் நீங்கள் நடந்துகிட்ருக்கு. இதான் ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அப்புறம் இந்த சில பேருக்கு வந்து நான் தான் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், நான் தான் இந்த மாநிலத்தில் பெரிய பணக்காரன் ஆகணும், நான் தான் இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரன் ஆகணும்னு வெறி பிடிச்சி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ராத்திரி தூங்குறது கூட கிடையாது, ஒழுங்காக சாப்பிட்றது கூட கிடையாது, பிஸ்னஸே கதின்னு வாழ்கிறாங்க. அப்படி பணக்காரர்கள் எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனைவி மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவங்க மனைவி மக்கள் நெருங்கின உறவினர்கள்லாம் அவருடைய அன்பு உறவாவது தங்களுக்கு வரணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. உனக்கு 3 வேளை சோறு கிடைக்குதா, உனக்கு தாலி கட்டின பாப்பறதுக்கு உனக்கு உண்ண உணவு உடுத்த உடை எல்லாம் கொடுத்துட்டேன், சும்மா என்னை போட்டு பிடுங்கிக்கிட்டு இருக்காத, சதா உங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு 1000 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்ப உறவுகளை காலால் எட்டி உதைத்து விட்டு பணம் தேடுவதில் மட்டுமே அக்கறையாக இருக்கிறான். அப்படி அவ்வளவு அக்கறையாக இருக்கிறதுக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கா? நீ சம்பாதிச்சா தான் சாப்பாடுன்னு இருக்கா நிலைமை? இல்லையே, யதேஷ்டமாக இருக்கேன் உனக்கு. அப்போது நியாயமாக நீ நேசிக்க வேண்டியவர்களை கூட உதறி எறிந்து விட்டு உனக்கு செல்வம் சம்பாதிப்பதிலேயே அக்கறை இருக்கிறது. இதை ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்படியெல்லாம் வரும்போது பகவான் ஒரு ஸ்டேஜ்லையாவது அவன் கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவ், அவனுக்கு அறிவு இருக்குல்ல, ஆண்டவனுக்கு அறிவு இருக்குல்ல, இந்த டிஸ்பேரிட்டியை பார்க்க தானே செய்கிறான். ஒரே உலகத்தில் ஒரே சமுதாயத்தில் த ரிச் அண்ட் த புவர் அப்படின்னு பார்க்குற போது இது என்ன இவங்க இப்படி கொஞ்சம் கூட இவங்களை பற்றி அக்கறை இல்லாமல் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறப்போ அவனுக்கு சரி இவனை ஒரு தட்டு தட்டி கொஞ்சம் ஒடுக்கணும் தேவையில்லை அப்படின்னு அவன் வந்து ஒரு வியாதியை கொடுப்போமா, ஒரு வழக்கை கொடுப்போமா, ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுப்போமா, ஒரு சண்டையை கொடுப்போமா, அல்லது ஒரு தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை கொடுப்போமா, ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணால் என்ன அப்படின்னு நினைப்பானா இல்லையா? அது நியாயமான கோபமாக இல்லையா? சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. பிறனுடைய துன்பத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறைப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதனுடைய மனப்பான்மை அந்த போக்கிலே விடுவோம் அப்படின்னு ஒரு கடவுள் நினச்சாருன்னா அவன் தகப்பன் இல்லை, அவன் ஏழைகளுக்கும் தகப்பன் தானே. ஏழை பணக்காரன் அறிவாளி முட்டாள் எல்லாருக்கும் அவன் தானே தகப்பன். அப்படி இருக்கிற போது பகிர்ந்துண்ணுதல் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு சுத்தமாக வரல. அப்படிங்கிறப்போ சில நிர்பந்தமான கஷ்டங்களை கொடுத்து அப்போவாவது அவன் வந்து ஏதாவது மனசு இலகி குணங்களை மாற்றிக்கிறான்னு அவன் பார்க்க தான் செய்வான். அதான் நடக்குது. அப்படி நடக்கிற போது அவன் எப்படிப்பட்ட குணமுள்ளவன்? பெரும்படி கொடுக்குற ஆசிரியர் மாதிரி முழங்கால் இருடான்னு சொல்லி உள்ளங்கால் அடிக்கிறான்னு வாத்தியார் 2 கையிலையும் செங்கலை கொடுத்து கை 2 நீட்டிட்டு வெயிலில் முழங்கால் போடுறா அப்படின்னு சொல்கிற வாத்தியார் இருக்காங்கல்ல, கடுமையாக கண்டிக்கிற ஆசிரியர்கள், அது மாதிரி அவன். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் வந்து அந்த கடவுள்கிட்ட போய் காலில் விழுந்து அழுதோம்னா அவன் வந்து என்ன பண்ணுறான்? நீ அழுடா, நீ அழுதா நான் மாறிடுவேன்னு நினைக்கிறியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? மற்றவங்க அழுகையை பற்றி நீ பார்த்தியா? அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாதுல்ல என்று அவன் வெகுண்டு தண்டிக்கிற போது நமக்காக சிபாரிசு பண்ணக்கூடிய ஒரே நபர் மகாலட்சுமி தான். அவள் அங்கே பக்கத்தில் இருக்கா. ஏங்க அவன் பண்ணது தப்பு தான் இல்லைங்களே, போட்டு ஒரேடியே சாத்தாதீங்க, அவன் கதறான், என் கோயிலில் வந்து கதறான், கொஞ்சம் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க. சட்டத்தில் கூட கருணை மனுங்கிறானே,
அப்போ அவள் அங்கே நமக்காக பரிந்துரைப்பதனாலே அவன் கோபம் தணிகிறது. இப்போது இவனுடைய தண்டிக்கும் குணமும் நியாயம் தேவை, அவளுடைய மன்னிக்கும் சிபாரிசு பண்ணக்கூடிய குணமும் தேவை. இது ரெண்டும் 50-50 இருக்குது. அன்னை அப்பன் போல அவங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த மகாலட்சுமியை படைத்து அவளுக்கு ஒரு ரோல் கொடுத்து, அவளுக்கு ஒரு செல்வாக்கை கொடுத்து, அவள் சொன்னால் அவள் பேச்சுக்கு கட்டுப்படுறதுங்கிற ஒரு நிலைமையை அவன் தானே உண்டு பண்ணியிருக்கான். அதை நம்ம பார்க்கணும்ல. அப்போது அவன் அவள் இல்லாமல் அவதாரங்கள் எடுப்பதில்லை. ராமனாக பிறந்தால் சீதையாக பிறப்பா, கிருஷ்ணனாக பிறந்தால் ருக்மிணியாக பிறப்பா. அவள் மறைமுகமாகவாவது அவனோடு பிறக்கிறவள். அப்படி அவள் இல்லாமல் அவன் இருக்கிறது இல்லை. அந்த கருணை நமக்கு இல்லாமல் போயிட்டா அந்த ஆண்டவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மால் தாங்கிக்க முடியாது. ஆகவே நமக்கு இருவரும் தேவை. இப்போது பெருமாள் இல்லாமல் வெறும் பிராட்டி மட்டும் இருக்கான்னு வச்சுக்குவோம். மகாலட்சுமி தான் ஓவரால் ரூலர். பெருமாள் தலையிடவே மாட்டார். அப்படின்னா என்ன ஆகும்? அந்த அம்மாவுக்கு தண்டிக்கவே தெரியாது. ஒரு குழந்தைய தாய் மட்டும் வளர்க்குறா, தகப்பன் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை எப்படி வளருமான்னு தெரியுமா? அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவா. முடியாது இல்லைங்கிற வார்த்தை வாயில் வராது. அவன் அழுதுட்டானா தாங்க முடியாது, கேட்குறதெல்லாம் கொடுப்பா. லீனியன்ட்டாக இருப்பாள், இல்லை தெரியும். கடைசியில் அவன் வந்து உருப்படாமல் போயிடுவான். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிக்காமல் விட்டால் அந்த பிள்ளை வீணாக போயிடும். அது மாதிரி வெறும் மகாலட்சுமி மட்டும் இருந்தால் அந்த சமுதாயமும் அந்த உலகமும் நாசமாகிவிடும். ஆகவே அப்பாவும் வேணும், அம்மாவும் வேணும். அப்பா வந்து கோபப்படுற போது தான் அப்படி இருக்கார், எல்லா சமயமும் அப்படி இருக்கிறாரா? அவருக்கு கருணையே கிடையாதா? நியாயமான தண்டனை கொடுக்குறாரு. நல்லவர்களை கௌரவப்படுத்துறது அவர் தானே, ரிவார்டு பண்ணுறதும் அவர் தானே. கொடுக்குற போது எப்படி வாரி வாரி கொடுக்குறான். அயோத்தியில் இருக்கிறவங்க எல்லோரும் வாங்கடா மோட்சத்துக்கு, டிசர்விங்கோ அன்டிசர்விங்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டான்ல. அது என்ன மனசு? கிருஷ்ணாவதாரத்தில் அவனுடைய சௌலபியம் எவ்வளவு! எதிர்பார்த்ததுக்கு மேலே அவன் அப்படி அவர்களிடம் சுலபமாக இருந்தான். பழகுவதற்கு, அணுகுவதற்கு எளியவனாக இருந்தான். அதுவும் அவன்கிட்ட உண்டு. சில சமயத்தில் மகாலட்சுமியை விட அவன் கருணை அதிகமாக இருக்குமோ அவனுக்குங்கிற மாதிரி இருக்குது. திருவுக்கும் திருவாய தேவா, ஆழ்வார் பாசுரம். அப்போ அதை பார்க்கணும் இல்லை? இப்போது இந்த திருமகள் நமக்கு வேண்டியவள், பெருமாள் நமக்கு வேண்டியவர். கொஞ்சமாவது இவர் அதிகம் வேண்டியவர், அந்த அம்மா குறைவாக வேண்டியவர், அல்லது அந்த அம்மா அதிகம் வேண்டியவர், இவர் குறைவாக வேண்டியவர்னு சொல்ல முடியாது. இருவரும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அந்த கலந்த வாழ்வு தான் நமக்கு நல்ல வாழ்க்கை. ஆனால் எந்நேரமும் மகாலட்சுமியினுடைய கிருபா கடாட்சம் நமக்கு வேணும். அப்போ தான், ஏன்னா நிச்சயமாக நம்ம தப்பு செய்யாதவன் யாரும் கிடையாது, தண்டனைக்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்ல முடியாதவன் யாரும் கிடையாது. அப்போது மண்டையில் விழுகிற அடி கொஞ்சம் நிதானமாக விழுகணும், குறைவாக விழுகணுங்கிற அவசியம் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் திருமகளை தியானிக்க வேண்டும். பெருமாளை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்? ஸ்ரீ நிவாசா, ஸ்ரீ தரா, திருமகள் மார்பிலே இருக்க பெற்றவனே, திருமகளை தாங்குகிறவனே என்று அவனுடைய பேருக்கு முன்னாலே ஸ்ரீ இருக்குது. இப்போ இன்றைக்கி வீட்டில் நம்ம நாட்டில் வந்து கடிதம் எழுதும்போது எப்படி எழுதுகிறோம்? ஒரு பேருக்கு முன்னாடி ஸ்ரீ போடுறோம். ஸ்ரீ ராமாராவ், ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி. அது பெண்ணாக இருந்தால் ஸ்ரீமதி குந்தலா தேவி. அது ஏன் இப்படி எழுதுகிறோன்னா, நம்ம எழுதுறதுனாலையாவது கொஞ்சம் திரு போய் சேரட்டுமே. அப்போது இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. பரம ஏழைகிட்ட கூட ஐஸ்வர்யம் இருக்குது. அது என்ன ஐஸ்வர்யம்? 2 கண்ணு, 2 காது, நாக்கு, மூக்கு, ஏதோ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஞ்சி, நடக்கிறதுக்கு கால், வேலை செய்கிறதுக்கு கை, 4 ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க. ஏதோ ஒரு ஏழையாகவாவது அவன் வாழ்ந்துட்டுருக்கான்.
அது திருமகள் கடாட்சம் தானே. அதனால் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்படாமல் அழைக்கப்பட வேண்டியவர் என்று யாரும் இல்லை. எல்லோருக்கும் அது சேருது. அது பிரதானமாக பெருமாளுக்கு போய் சேருது. பெருமாளை ஸ்ரீன்னு சேர்க்காம கிடையாது. அப்போது ஸ்ரீமன் நாராயணன் அப்படி தானே சொல்கிறாங்க. இந்த சகஸ்ரநாமங்களில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ என்ற சொல் மட்டுமே அதிகம் வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதனால் திரு என்பது மகிழ்ச்சிக்கும் விரிவுக்கும் ஆக்கப்பூர்வமான உயர்வுக்கும் அவசியம். விபீஷணன் ராவணன் என்ற ஒரு அரக்கனை விட்டுட்டு ராமன் பக்கம் கட்சி மாறின போது அவன் புறப்பட்டவனே ஸ்ரீமான் அப்படிங்கிற வால்மீகி. அது வரைக்கும் ராட்சசனாக இருந்தவன் இப்போ ஸ்ரீமான் ஆகிட்டான். அதாவது திருமகள் கடாட்சம் பெற்றவனாகி விட்டான். அதனால் அவனுக்கு புத்தி, இனிமேல் இந்த அண்ணன் வேண்டாம், நமக்கு அவன்கிட்ட போயிடுவோம். ராமன் ஆண்டியாக இருந்தாலும் அங்கே நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, அவன் காப்பாற்றுவான் என்று வந்தான்ல. அதனால பெருமாளை கூப்பிடும்போது கூட நீங்கள் சக்கரத்தாழ்வார் சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போது ஸ்ரீயில் தான் ஆரம்பிக்குது. அப்போது திருமகள் கடாட்சம் இருக்கிற போது தான் வெற்றி வருது. விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சண்டையில் கூட அவருடைய கடாட்சம் வேணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும் நமக்கு. ஹனுமன் இலங்கைக்கு தீ வச்சுட்டு ஆகாசத்தில் எழும்பி அங்கேருந்து இலங்கை எரியறதை பார்க்குற போது வால்மீகி எழுதுகிறாரு, வெற்றி திரு ஜொலிக்க பறந்தான் அந்த மாருதி வாயுபுத்திரன் மேலிருந்து எரியும் இலங்கையை கண்டான் அப்படின்னு. அப்போது அங்கே ஜெயஸ்ரீ வெற்றி திரு அவனுக்கு துணை இருந்தார். ஏன்னா அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே வந்திருக்கான் அசோகவனத்தில். அது வரைக்கும் மரத்துக்கு மேலே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தவன் தானே ராவணனை பார்த்து. அந்த அம்மா சிரஞ்சீவ நல்லா இருப்பானே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண பிறகு தான் அவருக்கு வராத வீரமெல்லாம் வந்தது. ராவணன் முன்னாலே கால் மேலே கால் போட்டு பேசினார்ல. இலங்கை புறம் பற்றிட்டு எரிஞ்சதுன்னா எப்படி எரிஞ்சது? நம்மளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் மேலே எரிஞ்சது. சம்ஹாரமானாலும் அவருடைய கருணை வேண்டும். அப்போ தான் உனக்கு வெற்றி இருக்கும். அதனால இந்த வெங்கடேச சுப்பிரபாதத்தில் ஒரு ஸ்லோகத்தில் பிரதிவாதி வேகன் எழுதுகிறாரு, தத் வக்ஷஸ்தல நித்திய வாசரசிகாம் தத் சாந்தி சம்பர்தினீம். அவள் எப்போவுமே அவன் மார்பிலே தான் இருக்கிறாளாம். அகலகிலேன்னு எரியும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன். அது எப்படி இருக்கிறாளா? நித்திய வாச ரசிக்காம். அப்படி இருக்கிறது அவள் ரசமாக நினைக்கிறா, ஒரு இன்பமாக நினைக்கிறா, அதை தண்டனையாக நினைக்கல. சில வீடுகளில் பெண்கள் சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு கழுத்தை நீட்டின காலத்தில் இருந்து இந்த சிறைவாசம்தான். ஒரு ஒப்புக்கு கூட போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தோம், அக்கா தம்பியை பார்த்துட்டு வந்தோங்கிறது கிடையாது அப்படின்னு ரொம்ப வேண்ட வெறுப்பாக சொல்லுவாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் பார்த்து உன் பிறந்த வீடு சாகரராஜன் போய் பார்த்துட்டு வா, இல்லை பூமாதேவி போய் பார்த்துட்டு வான்னு சொன்னால் கூட, ஏங்க நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னை பிடிச்சி விரட்டுறீங்க, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் என்று கணவனோடு வாழ்வதை ஒரு ரசமாக இன்பமாக நினைக்கிறவள். அதுதான் சொல்கிறாரு, மார்பிலே இருப்பதை நித்திய வாசம் பண்ணுவதை ரசிக்காம், ரசிக்கக்கூடியவள், அவனோடு வாழ்வதை இன்பமாக நினைக்கிறவள். அப்படி இருக்கிறவ என்ன பண்ணுறா அப்படின்னா, தத் சாந்தி சம்பர்தினியும். சாந்தினா பொறுமை, அவனுடைய பொறுமையை வளர்க்குறாள். குற்றம் செய்யாதவர் எவரும் இல்லை. யார் தப்பு பண்ணல? ராமாவதாரத்தில் நீங்கள் தப்பு பண்ணலையா? நான் தான் தங்கமான பிடிச்சி கொடுன்னு கேட்டேன், பொம்பளை புத்தி, உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வம்பு வந்திருக்காதுல்ல, ஏன் பின்னாலேயே ஓடினீங்க வில்ல தூக்கிக்கிட்டு? அதான் தூக்கிட்டு போயிட்டான் ராவணன். என்ன அந்த நேரத்தில் இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கலாமா? எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி உங்ககிட்ட கொடுக்குற போது இப்படி தான் காட்டில் அவளை தனியாக விட்டுட்டு மான் பின்னால் ஓடுவியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு பொறுப்பு இல்லாத தன்மை இல்லையா? குற்றம் செய்யாதவர் எவரும் இல்லை. ராமனும் தவறு செய்திருக்கான், லக்ஷ்மணனும் தவறு செய்திருக்கான். அப்படி இருக்கிற போது தவறுகளை மட்டுமே லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அதை பேசிட்டான், இது பேசிட்டான்னு விட்டு தள்ளுங்க என்று பொறுமையை, மன்னிக்கும் மனப்பான்மையை அவன் உள்ளத்திலே உண்டு பண்ணி கொண்டிருக்கிறவள் சாந்தி சம்பர்தினியும். கதி தெரியல. ராமானுஜர் பெருமாள்கிட்ட நமக்காக
நம்ம எல்லாருக்காகவும் மோட்சம் கேட்கறதுக்கு முன்னால் முதல்ல அம்மா மகாலட்சுமிகிட்ட போய் காலில் விழுகிறார். அம்மா, நான் பெருமாள்கிட்ட ஒரு விண்ணப்பம் போட போகிறேன், அது தோல்வியாகாமல் சக்ஸஸ் ஆகணும், நீ தான் மனசு வைக்கணும். சரி, நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் போ என்று அவள் ஆசீர்வதித்தாள். அதன் பயன் இன்று வரை ராமானுஜருடைய சம்பந்தத்தினால் நம் அனைவருக்கும் முக்தி கிடைக்கிறது. அப்போ அங்கே மோட்சலட்சுமியாக இருந்து ஞானலட்சுமியாக இருந்து உதவுகிறாள். அப்போ முற்றும் தொடர்ந்து சன்னியாசியாகிய ராமானுஜருக்கே மகாலட்சுமி தேவைப்படுதே. அதனாலே நாம் திருமகளை விடக்கூடாது. இப்போ சங்கராச்சாரியாரும் இவர் வித்யாரண்யரும் வேதாந்த தேசிகரும் காசுக்காக அந்த அம்மாட்ட கேட்டாங்க அப்படின்னா, பெருமாள் அந்த அம்மாவுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காரு. தனலட்சுமி, குபேரனுக்கு முதற்கொண்டு நீ தான் பணம் கொடுக்கணும், அவன் ஓன்ட்ட வந்து தான் வாங்கிட்டு போவான், நீ ரிசர்வ் பேங்க், அவன் லோக்கல் பேங்க்கு அப்படின்னு வச்சுருக்காரு. அந்த சட்டத்தை நம்ம புறக்கணிக்கக்கூடாது. ஏன்டா இங்கே வந்து நான் தான் அவளை அலாட் பண்ணியிருக்கேன்ல காசுக்கு, அவள்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு திருப்பி கேட்டாருன்னா என்ன ஆகுறது? அதுக்கு தான் சங்கராச்சாரியர் வந்து வித்யாரண்யரும் வேதாந்த தேசிகரும் அந்த அம்மாட்ட போய் காசு கேட்டாங்க. அடுத்து இறக்கப்பட்ட பொம்பளை இந்த சங்கராச்சாரியார் வந்து பாடும்போது, கனகதார சுந்தரம் பாடும்போது அதுக்கு தரித்திரம் அந்த அம்மா, அந்த பிராமண பெண்ணு சேலையெல்லாம் ஒட்டு போட்டிருக்கு. அப்போ ஏதோ பாவம் பண்ணதுக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஆன்ட்டி என்ன வேணும்னா திருமகளுடைய கருணை வேணும். வெயிலில் அலைஞ்சு வந்தவனுக்கு ஐஸ் வாட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பொம்பளைக்கு கருணை என்ற ஐஸ் வாட்டர் வேணும். அது மகாலட்சுமிகிட்ட இருந்தால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதான் அங்கே கேட்டார். வித்யாரண்யரும் அப்படி தான். இந்த இந்தியாவை சேர்ந்த பாரதியர்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ, இப்படி முகலாயர்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டா அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு இந்து சாம்ராஜ்யம் வேணுமே என்று அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைவதற்கும் பெருமகள் கொஞ்சம் மனசு வச்சா நல்லாயிருக்கும். காசு வேணுமே. அந்த அக்கராயர் புக்கராயர் 2 பேர் என்ன சொன்னாங்க, ஒரு பெரும் படை திரட்டி இவர்களை விரட்டிடலாம், படை திரட்டுறதுக்கு காசு வேணாமல், சேலரி கொடுக்கணும்ல, எங்கே போகிறது காசுக்கு, அவ்வளோ காசு வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டபோது, என்கிட்ட இல்லைப்பா, ஆனால் யார்கிட்ட காசு இருக்குன்னு எனக்கு தெரியும், கொட்டை வைக்கிறேன் பாரு என்று திருமகளிடம் அவர் கேட்டார். வேதாந்த தேசிகரும் அப்படி தான். இன்ஸ்டண்ட்டாக பணம் கிடைக்கிறதுக்கு அதான் ஒரே படி ஸ்ரீஸ்துதி. அதுதானே தவிர பெரும்பாலும் அவங்க குறைவாக இடப்போம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா, பெருமாளையும் பிராட்டியையும் மாறி மாறி நினைக்கணும். அம்மா மகாலட்சுமி சீனிவாசா, அம்மா மகாலட்சுமி சீனிவாசா அப்படின்னு நினைக்கணும். சரி, மகாலட்சுமியுடைய அருள் பெறுவதற்கு ஒரு நல்ல மந்திரம் ஒன்று சொல்லுங்கள், ஒரு எஃபெக்டிவ் மந்திரம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த அம்மா கிட்ட இருக்குது, மந்திரம் இருக்குது, பீஜ மந்திரங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொன்னால் இன்னார் சொல்லலாம் இன்னார் சொல்லக்கூடாதுங்கிற பிரச்சனைலாம் வருது. எல்லோரும் சொல்லக்கூடியது காமன், ஓப்பன் ஃபார் ஆல். அம்மா மகாலட்சுமி போதும். அம்மாங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. மகாலட்சுமின்னு லக்ஷ்மா என்ற சொல்லிலிருந்து லக்ஷ்மி வருது. லக்ஷ்மானா மச்சம், மரு, பெருமாள் மார்பில் இருக்கிற மரு, அதில் அவள் குடியிருக்கிறா. அதனால் அந்த லக்ஷ்மாவில் இருப்பதனால லக்ஷ்மி. மகாலட்சுமி அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லட்சுமி கடாட்சம். அதெல்லாம் சின்ன சின்ன லட்சுமி. பார்வதியுடைய கைலாசத்தில் கூட அங்கே பெருமகள் கடாட்சம் இருக்குது. பிரம்மாவுடைய சரஸ்வதி லோகத்துலேயும் கடாட்சம் இருக்குது. ஆனால் அதை விட கேபிட்டலாக இங்கே தான் இருக்குது. பணம் அச்சடிக்கிற இடமே இதுதான், மகாலட்சுமி. அது மட்டும் இல்லை, என்னென்ன வரம் வேணும், சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, ஜெயலட்சுமி, தானியலட்சுமி, தனலட்சுமி, அப்படி என்னென்ன வேணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அங்கேருந்து சப்ளை ஆகுது. ஸோ அவள் மகாலட்சுமி. அதனால் அம்மா மகாலட்சுமி. இதை விட மந்திரம் என்ன வேணுங்க? அதனால் இது குளிச்சுட்டு தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சதா அம்மா மகாலட்சுமி, அப்பா சீனிவாசா, இந்த சிந்தனையிலே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதே தான் நடக்கும். ஜாதகப்படி கெட்டது நடக்கணும்னா கூட அப்படி விலகி போயிடும், க்ளீனாக விலகி போயிடும். இதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய தாந்திரிகம் வேண்டியதில்லை, மாந்திரிகம் வேண்டியதில்லை. அதான் நான் வந்து கேட்டேன், மகாலட்சுமி தேவையா அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். ஆமாம் தேவை. எப்படி தேவை? இப்படி தேவை. அதை உணர்ந்து அவளையும் அவள் நாயகனையும் தியானிப்பவர்களுக்கு
என்றுமே துன்பமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.